அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோக்கானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதிதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் பாயிரத்தில் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். திருக்குறள் அறத்தை நீதியை சொல்கின்ற நூல். இந்த நூலோட விஷயம் அறம் தர்மம் என்பது தான். அதனால் அந்த அறத்தை சொல்வதற்கு முன்னாடி பாயிரத்தில் இறைவணக்கம் குரு வணக்கத்திற்கு பிறகு நூலின் விஷயமான அறத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார். அதில் கடைசியில் இருக்குமா புக் எடுத்துக்கு, கடைசியில் 95வது பக்கத்தில் கடைசியில் அறத்தை சொல்வதற்கு முன்னால் அறத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அறத்தினுடைய சக்தியை சொல்லுகின்றார். நூலினுடைய விஷயம் பாயிரத்தில் இருக்கணும் என்பது இந்த நூலினுடைய விஷயம் அறம் என்பது தான். ஆகவே இறைவணக்கத்திற்கு பிறகு குரு வணக்கத்திற்கு பிறகு நூலின் விஷயமான அறத்தை சொல்லியிருக்கின்றார். அரண் வலியுறுத்தல் என்றால் அறத்தின் வலிமையை உணர்த்துதல். அரண் என்றால் அறம் தர்மம், அதனுடைய வலி என்பது வலிமை. 2 அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். வலியுறுத்தி சொல்லுதல் அப்படின்னா உறுதிப்பட சொல்லுதல் அப்படிங்கிற பொருள். இப்போ வலிமையை அறிவுறுத்துதல், அல்ல வலியுறுத்துதல்னா வலிமையை அறிவுறுத்துதல். அறத்தின் தர்மத்தினுடைய வலிமையை சக்தியை மேன்மையை சிறப்பை அறிவுறுத்தி கூறுதல், அதனை எடுத்து கூறுதல். இப்படிப்பட்ட அறத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதனால் அறத்தை சொல்ல போகிறார். இந்த அறத்தை ஏன் பின்பற்ற வேண்டும்னா அதனுடைய முக்கியத்துவத்தை இதெல்லாம் முதல்ல அறிமுகப்படுத்தி அதனுடைய பயன்களை சொல்லி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்லி அந்த அறம் இல்லை என்றால் வருகின்ற கேட்டையும் சொல்லி, ஆகவே மனிதன் அறத்தை பின்பற்ற வேண்டும். அறம்தான் மனித அறிவினால் அறிந்து கொள்ளத்தக்கது, பின்பற்றத்தக்கது. அதனால் மனிதனுக்கே உரிய சிறப்பம்சங்களில் அறம் என்பதும் அறத்தை கடைப்பிடித்தல் என்பதும் ஒன்று. அதனால் இந்த விவேகம் புத்தி சக்தி மனிதனுடைய சிறப்பு என்று சொல்லுகிறோம். புத்தி சக்தியினுடைய பயன் அறம் என்பது தான். ஒரு ஒழுக்கம், இயற்கை நியதிகளை புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கை நியதிகளை புரிந்து கொள்ளுதல், தான் இருக்கின்ற சமூகம் இந்த உலகம் இது சிறப்பாக நடப்பதற்கு அறம் தேவையானது, ஒழுக்கம் தேவையானது, நியதிகள் விதிகள் முக்கியமானது என்று புரிந்து கொண்டு அதை பின்பற்றுதல் என்பதுதான் அறிவினுடைய பயன். ஆகவே அறிவுடைய மனிதன் அறத்தை அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அறத்தினுடைய சிறப்பை இந்த அதிகாரத்தில் எடுத்து சொல்லுகின்றார். முந்தின அதிகாரங்களுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நம்ம பார்க்கணும்னா பல விதங்களில் சொல்லலாம். நீத்தாரால் எடுத்துரைக்கப்பட்ட அறம்பொருள் இன்பம் 3 நூல்.
அறம் இம்மை பயன் மறுமை பயன் வீடு என மூன்றையும் தருதலால் அறத்தின் மேன்மை தனியாக கூறப்படுகின்றது. திருக்குறளில் முப்பால் பார்க்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். இந்த பொருள் இன்பம் அதுவும் சொல்லப்படுது. அதற்கு முதல்ல அறமானது சொல்லப்படுகின்றது. இந்த அறத்தினுடைய பெருமையை மட்டும் ஏன் தனியாக பாயிரத்தில் சொல்லணும் என்றால், இந்த பொருள் இன்பம் நமக்கு இன்பம் அப்படிங்கிற பொழுது இல்வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அது இன்பம், அது இங்கே இந்த உலகத்தில் இங்கே நம்ம பார்க்கறது அனுபவிக்கிறது. பொருள் நம்ம இந்த உலக வாழ்க்கையை சுகமாக நடத்துறதுக்கு நமக்கு பொருள் தேவை, பணம் தேவை. அதோட பொருளால் நிறைய தர்ம காரியங்களை பண்ணுறதுனால ஒரு புண்ணியம் ஏற்பட்டு அது மறுமைக்கு உதவியாக இருக்கின்றது. அதனால் இன்பம் காமம் என்பது இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்து தீர்க்கிறது. பொருள் என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரத்தக்கதாக இருப்பது. ஆனால் அறம் இம்மை மறுமை என்பது மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே வீடு என்ற மோட்சத்தையும் தர வல்லது. அதனால் புருஷார்த்தத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற 3 புருஷார்த்தங்களையும் தருவதா இருக்கிறதுனால அறம் என்பது முக்கியமானது, முதன்மையானது. அதனால் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு, நீத்தார் பெருமைக்கு பிறகு அறத்தை பாயிரத்திலேயே சொல்லியிருக்கின்றார். அறத்தினுடைய மகிமையை பாயிரத்திலேயே சொல்லியிருக்கின்றார். முதல்ல கடவுள் வாழ்த்திலேயே பார்த்தோம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிதுன்னு. பிறவாழி பொருள் இன்பம். இப்போ பொருள் இன்பத்தை கடக்கணும் என்றால் இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவன் எப்படி இருக்கிறார்னா அற கடலாக இருக்கின்றார், அறத்தின் தொகுதியாக இருக்கின்றார், அற ரூபமாகவே அவர் இருக்கின்றார். இல்லை, அறத்தின் வழியாகத்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். அறமும் இறைவனுடைய அருளும் சேர்ந்துதான் பொருள் இன்பத்தை நமக்கு பொருள் இன்பங்கிற பெருங்கடலை கடப்பதற்கு தோணியாக இருக்கின்றது. அது இல்லை என்றால், இறைவனுடைய அருளும் வாழ்க்கையில் தர்மமும் இல்லை என்றால் பொருள் இன்பங்களை கடந்து போக முடியாது. ஆகவே அறம் முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொரு விதத்தில், இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா, சிறப்பானவற்றுள் எல்லாம் சிறப்பானதுன்னு துறந்தாருடைய சிறப்பை சென்ற அதிகாரத்தில் சொன்னார். அந்த துறந்தார்கள், துறவிகள் ஏன் சிறப்பு பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள்னு பார்த்தா, அவர்கள் அறத்தை அறிந்தவர்களாக, அறத்தை கடைபிடிப்பவர்களாக, அறத்தை எடுத்துச் சொல்பவர்களாக இருக்கிறது தான் துறவிகளுடைய சிறப்பு. ஆகவே துறந்தார் பெருமைக்கு பிறகு அவர்களுக்கு சிறப்பை, துறந்தார் சிறப்பு, சிறப்புக்குள் எல்லாம் சிறப்பு, அவர்களுக்கும் சிறப்பை, அவர்கள் சிறப்பை அடைந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் கடைபிடித்த அறம். ஆகவே அறம் முக்கியமானது என்று துறந்தார் பெருமைக்கு பிறகு அரண் வலியுறுத்தலை வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த அறத்தின் வலிமையானது, சக்தியானது இந்த அதிகாரத்தில் விவரித்து சொல்லுகின்றார். எப்படி இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 10 குறள்கள் எந்த முறையில் அமைந்திருக்கு என்று பார்த்தோம்னா, முதல் 2 குறள்களில் இன்பத்திற்கு காரணம் அறம், துன்பத்திற்கு காரணம் அறத்தை விடுதல் என்று இன்ப துன்பத்திற்கு காரணமாக அறம் இருக்கின்றது. அறத்தை செய்கிறதுனால இன்பம், அதை முதல் குறளில் சொல்கிறார். அறத்தை செய்தல் ஆக்கத்திற்கு, அறத்தை விடுதல் கேட்டிற்கு காரணம் என்று இன்பத்திற்கு ஹேத்துவாகவும் அறத்தை விடுதல் துன்பத்திற்கு ஹேத்துவாகவும் இருக்கின்றது. அதனால் நேர்மறை காரணம், எதிர்மறை காரணம். அறத்தை செஞ்சால் இன்பம், அறத்தை விட்டால் துன்பம் என்று இன்பம்தான் நம்முடைய லட்சியம். ஆகவே இன்பமாக இருக்க விரும்புபவன் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அதன் பிறகு 3வது குறளில் அறத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை 3வது குறளில் சொல்லுகின்றார். அறம் செய்யும் முறை சொல்லப்படுகின்றது. அடுத்த 4வது 5வது குறள்களில் அறத்தினுடைய இலக்கணம், அறம்னா என்ன, எப்படி செய்கிறது என்று அந்த அறத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகின்றார். 4, 5 2 குறள்களில். 6வது குறளிலிருந்து 9வது குறள் வரைக்கும் இந்த அறத்தை கடைபிடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை சொல்லுகின்றார். நம்ம முதல்லையே பார்த்தோம். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 புருஷார்த்தத்தில்
பொருள், இன்பம், வீடுங்கிற 3 புருஷார்த்தத்தை அடைவதற்கு சாதனமாக அறமானது இருக்கின்றது. அதான் பிரயோஜனம். அதனால் பொருள், இன்பம், வீடுங்கிறது அறத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிரமமாக ஏற்படுகின்ற பிரயோஜனம். அதை 4 குறள்களில் சொல்லுகின்றார். 6, 7 2 குறள்களில் மறுமைக்கு துணையாக, மரணத்திற்கு பிறகு நமக்கு துணையாக வரக்கூடியது அறம்தான் என்று அது உதாரணத்தோட பிரத்யக்ஷ ஆகம பிரமாணம் சாஸ்திரத்திலையும் அது சொல்லி இருக்கு. பிரத்யக்ஷமாகவும் நம்ம அதை பார்க்க முடியும் என்ற உதாரணத்தோட 6, 7 குறளில் சொல்லுகின்றார். மறுமைக்கு துணையாகும். அதுக்கப்புறம் மறுமையை கடந்து பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியை, சம்சாரத்தை கடந்து பிறவாத நிலை என்ற மோட்சத்தை அடைவதற்கும் அறமே முதல் சாதனம், முதல் கருவி. அதனால் வீடு பயக்கும் என்று 8வது குறளில் சொல்லுகின்றார். வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் 9வது குறளில் இந்த பிறவியில் இங்கே இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு இன்பத்தை தருவது அறம் என்று, அதனால் இம்மைக்கும் இங்கேயும் பயன்படும் என்று இன்பமும் புகழும் தரும் என்று 9வது குறளில் சொல்லுகின்றார். 10வது குறளில் முடிவாக, ஆகவே ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும், அறத்திற்கு விரோதமான மரத்தை விட வேண்டும் என்று அதை நிச்சயித்து கூறுகின்றார். செய்வதும் விளக்குவதும் நிச்சயித்து கூறுதல் 10வது குறளில். நமக்கு ஒரு கேள்வி வரும், அறம்னா என்னன்னு. அதனால் அறத்தை செய்யணும், அறத்தினுடைய பயன் என்ன அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அறம்னா என்னன்னு தெரியாதுன்னு. அதனால் அறம்னா என்னன்னு சுருக்கமாக நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அரண் வலியுறுத்தலுக்குள்ளே போகலாம். அறம் என்பது தர்மம், தர்மம் என்றால் வாழ்க்கை முறை. நம்ம ஹிந்து தர்மத்துக்கே சனாதன தர்மம் என்று பெயர் பார்க்கிறோம். எப்படி எதற்காக நாம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையைத்தான் நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய மத நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை முறைக்குத்தான் அறம் என்று பெயர், தர்மம் என்று பெயர். அந்த தர்மத்தையும் 2ஆக பிரிக்கலாம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது, பொதுவான தர்மம். எல்லோரும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அவசியம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பணக்காரர், ஏழை, படித்தவன், படிக்காதவன், இல்லை உயர்ந்த குலம், அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான தர்மங்கள், அதற்கு சாமானிய தர்மம்னு பேர். அது தர்மத்தினுடைய முதல் பகுதி, அதான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் விசேஷ தர்மம்னு பார்க்குறோம். அந்த விசேஷ தர்மம் இடத்துக்கும் காலத்துக்கும் நபருக்கும், இந்த மனிதர்களுக்கும் யார் செய்கிறாங்கங்கிறதுக்கும் எந்த இடத்துல எந்த காலத்தில் என்பதற்கும் தகுந்தாற் போல் மாறுபடக்கூடியது. பொது தர்மம், விசேஷ தர்மம்னு. அதனால் தர்மத்தை எல்லா காலத்துலேயுமே அது அப்படித்தான் இருக்குது. அந்த விசேஷ தர்மங்கிறது மாறுபடுகின்றது. இப்போ பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாதுன்னா இது எல்லாருக்கும் பொதுவானது. அது அப்பாவும் அப்படித்தான் அதைத்தான் கடைப்பிடிக்கணும், பையனும் அதைத்தான் கடைப்பிடிக்கணும். ஆனால் அது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம்னா என்னது? தந்தை என்பதற்கு தந்தைக்குன்னு ஒரு கடமை இருக்குது, தாய்க்குன்னு ஒரு கடமை இருக்குது, கணவனுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்குது, குழந்தைகளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஒரு அரசியல் தலைவனாக இருந்தால் தலைவனுடைய தர்மம் இது, ராஜ தர்மம் இது. அப்புறம் குடிமகனுடைய தர்மம் இது என்று அது அதற்கு விசேஷமான தர்மம் சொல்கிறோம். அதனால் தர்மங்கிறது எப்பொழுதுமே 2, சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். இதில் விசேஷ தர்மம் அதுவும் அங்கங்கே இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. ஆனால் இங்கே சாமானிய தர்மத்தை சொல்கிறது தான் திருக்குறளுடைய முக்கியமான விஷயம். அதுதான் விசேஷமாக விரிவாக சொல்கிறார். பின்னாடி பொருட்பாலில் ராஜ தர்மத்தை சொல்கிறார். அது விசேஷ தர்மம் தான். ராஜா, ஒற்றன்னா யார், மந்திரினா யார், சிறந்த ராஜா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிற போல அந்தந்த தொழில் செய்பவர்களுக்கான ஒரு குறிப்பாக அங்கே இருக்குது. அப்போ அது விசேஷ தர்மம். அந்த தர்மம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதா இல்லை, அது அவர்கள் அந்த தொழில் செய்கிற பொழுது அவன் எப்படி இருக்கணும் என்று, ஒற்றன்னா அவன் எப்படி இருக்கணும் என்று அங்கே இருக்குது. அதனால் இப்படி விசேஷ தர்மம் அது. அதே சமயம் இந்த விசேஷ தர்மமானது நம்ம எந்த தேசத்தில், எந்த காலத்தில், எந்த சமூகத்தில் வாழுகிறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடக்கூடியது. அதனால் அது பெரும்பாலும் பண்பாடு, மதத்தை சார்ந்ததாக விசேஷ தர்மமானது இருக்கின்றது. ஏன்னா இந்த மதத்துக்கு மதம் விசேஷ தர்மமானது மாறுபடும்.
அதனால் அந்த விசேஷ தர்மங்களுடைய குறிப்பும் இங்கே இருக்குது. அதை தனியாக விரிவாக சொல்லலை. ஆனால் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் விசேஷ தர்மமாக என்ன இருக்கோ, என்ன சொல்லப்பட்டு இருக்கோ, அதை திருக்குறள்களில் குறிப்பாக நாம் பார்க்க முடியும். ஆப்பயன் குன்றும் அறுத்தொழிலோல் நூறு மறப்பர் காவலன் காவான் எனின் அப்படி ஒரு திருக்குறள் சொல்கிறார். அப்போ அறுத்தொழிலோர்னு பிராமணரை குறிப்பிட்டு அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் சரியாக இருக்கணும்னாக்கா ராஜ தர்மமானது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ சமூகத்தில் விசேஷ தர்மம் சரியாக கடைபிடிக்கப்படணும் என்றால் அது சாமானிய தர்மம் முக்கியமானது. அவரவருடைய தர்மத்தை அவரவர்கள் கடைபிடிக்கிறதுங்கிறது முக்கியமானது. அப்புறம் வான் சிறப்பில் கூட பார்த்தோம், சிறப்போடு பூசனை செல்லாது வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு சொன்னார். அப்போ தேவர்களுக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இந்த மழை முதலானவைகளால் வரக்கூடியது. இப்போ தேவர்களுக்கு பூஜை பண்ணுறோன்னா எந்த தேவருக்கு யாருக்கு எப்படி பூஜை பண்ணுறது? அப்போ அங்கே ஆன்மீக வாழ்க்கைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சாமானிய தர்மத்தில் போய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாதுனாக்கா அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் பொதுவானது தான். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு வர்ற பொழுது அங்கே அது முக்கியத்துவம் உடையதாகுது. அதையும் மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார். அப்புறம் கடவுள் வாழ்த்திலேயே நிறையா பார்த்தோம். அதனால் இந்த விசேஷ தர்மங்கிறது மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியது. அதனுடைய முக்கியமான பிரிவுகளை மட்டும் பார்த்துட்டு அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறதில்ல. அது தர்மசாஸ்திரங்கள், ஹிந்து தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் தர்மங்கிற பொழுது அடிப்படையாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்திருக்கணும். நம்மளுடைய சாமிஜி இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுவார்கள். தர்மம்னு சொல்கிற பொழுது இதெல்லாம் சேர்ந்தது தான் தர்மம்னு சாமிஜி பல வகுப்புகளில் சொல்லி இருக்கின்றார். அதை நம்ம இங்கே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவற்றை குறிப்பிடுகின்றேன், சொல்லுகின்றேன். விசேஷ தர்மம்னு பார்க்கிற பொழுது சம்ஸ்காரங்கள் எனப்படுகின்ற சடங்குகள். ஒரு ஜீவன் பிறக்கிறதுலேருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவா உருவாகிறதுல இருந்து புத்திரோத்பத்தி அப்படின்னு பார்க்குறோம். பும்சவனம் என்று புத்திரோத்பத்தி, அதுக்கப்புறம் பிறந்த பிறகு ஜாத கர்மா, அதுக்கப்புறம் மொட்டையடிக்கிறது, இந்த மாதிரியான சமயச் சடங்குகள், பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய சமயச் சடங்குகள் எல்லாமே தர்மத்துக்குள்ளே வரும். 40 சம்ஸ்காரம் சொல்லியிருக்கு. அதில் 16 சம்ஸ்காரங்கள் முக்கியமானதுன்னு ஹிந்து தர்மம் சொல்லுது. இது மதத்துக்கு மதம் மாறுபடுது. வேறு மதங்களில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய பாரத மதம், நம்மளுடைய ஹிந்து தர்மம் சொல்கிறது இந்த 40 சம்ஸ்காரங்கள் ஒரு ஜீவனுடைய உயர்வுக்கு, அடுத்தடுத்த பிறவியில் அது மேம்பட்டு போவதற்கும் பிறகு இறைநிலையை அடைவதற்கும் இந்த சம்ஸ்காரங்கள் முக்கியமானது. அதனால் அது தர்மத்துக்குள்ளே வர்றது. அதனால் இது விசேஷ தர்மம். ஹிந்து மதத்தில் பிறந்திருந்தால் அவன் இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் பிறந்ததிலிருந்து அந்த ஜீவன் மரணம் அடைந்த பிறகு இறுதியாக பண்ணக்கூடிய அந்தியேஷ்டி கர்மா இருக்கே, அபரக்கிரியை, அதுவும் தர்மத்துக்குள்ளே வருது. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் அந்த குழந்தைக்காக செய்கின்ற சம்ஸ்காரங்கள், சடங்குகள்னு இருக்குது. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அது வளருகின்ற பொழுது அது கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள்னு இருக்குது. அப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிட்டு, அந்த குழந்தைனா அந்த மனிதன், அந்த ஜீவன் இறந்து போன பிறகு அவனுடைய வாரிசுகள் அந்த ஜீவனுக்காக செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் இருக்குது. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் செய்கிறார்கள், இறந்த பிறகு குழந்தைகள் அந்த ஜீவனுக்கு செய்கிறார்கள். இது எல்லாமே அந்த ஜீவனை மேம்படுத்துவதற்காக அதனால் சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம்னாலே பக்குவப்படுத்துதல் என்பது தான். அப்போ ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைவதற்கு அதிர்ஷ்டமான பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவை சம்ஸ்காரங்கள். அது மதத்துக்கு மதம் மாறுபடுது. அதுவும் தர்மத்துக்குள்ளே அடங்கியது தான். இதெல்லாம் திருக்குறள் அங்கங்கே குறிப்பாக இருக்குது. இங்கே திருக்குறள் சாமானிய தர்மத்தை சொல்கிறதுல முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறதுனால நம்ம மற்ற தர்ம சாஸ்திரங்கள் அது விரிவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு மதம் சார்ந்த பண்டிகைகள், திருவிழாக்கள் இருக்குது. அதுவும் மதத்துக்கு மதம் மாறுபடுகின்றது. அதுவும் தர்மத்துக்குள்ளே வரக்கூடியது தான்.
இந்த விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். ஹிந்து தர்மத்தில் இதெல்லாம் இருக்குது. இதற்கு நமக்கு புராண கதைகள் இருக்குது. இப்போ அதில் ஸ்ரத்தையோடு நாம் அதை கடைபிடிக்கிறது தான் சனாதன தர்மத்தை கடைபிடித்தல் ஆகும், தர்மத்தை கடைபிடித்தல் ஆகும். அதோட கோவில் திருவிழாக்கள் என்று வருஷத்தில் பிரம்மோத்சவம் பண்ணுறாங்க, அந்தந்த விசேஷங்கள் சிறப்பாக பண்ணுறாங்க. அந்த கோவில் திருவிழாக்களையும் முறையாக கடைபிடிக்கிறது தர்மம் ஆகும். அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம் அதுவும் தர்மத்துக்குள்ளே வருது. ஏன்னா இதுவும் மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியதாக இருக்குது. யார் யாரை திருமணம் பண்ணலாம், யார் யாரை திருமணம் பண்ணக்கூடாது, எத்தனை திருமணம் பண்ணலாம், இதெல்லாமே மதத்துக்கு மதம் மாறுபடுகின்றது. அதே சமயம் அது அந்த மதத்தை சார்ந்த ஒரு தர்மமாக இருக்கின்றது. அதனால் அதுவும் தர்மத்துக்குள்ளே வரக்கூடியது. இப்போ நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தா உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. யார் யார் எந்தெந்த உறவுகளுக்கு என்னென்ன செய்முறை செய்யணும்னா, அது பிறந்ததாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இல்லை வயதுக்கு வந்த சடங்காக இருக்கலாம், அல்லது மரணம் அடைந்த காலத்தில் யார் எந்தெந்த உறவு எந்தெந்த மாதிரியான செயல்களை செய்யணும், அந்த ஜீவனுக்காக செய்ய வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அம்மா அப்பா என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டி என்ன பண்ணுறது, தாய் மாமானா அவர் என்ன பண்ணுறது, உடன் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரினாக்கா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலெல்லாம் தெளிவான வரையறையானது இருக்கின்றது. அப்புறம் மரணத்துக்கு பிறகு கூட யாருக்கு எத்தனை நாள் தீட்டுங்கிறதுல வேறுபாடு இருக்கின்றது. அதே மாதிரி ஜனனத்திலையும் தீட்டுங்கிறதுல யாருக்கு எத்தனை நாள் தீட்டுங்கிறதுல வேறுபாடு இருக்குது. அதனால் இதெல்லாமே மதம் சார்ந்த விஷயங்கள், அதே சமயம் தர்மம் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் விசேஷ தர்மத்துக்குள்ளே வரக்கூடியது, அதுவும் தர்மம் தான். அதுக்கப்புறம் 6வது முக்கியமானது பாவனை என்பது. நாம் நம்மையும் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தையும் எப்படி பார்க்கிறோம் என்பது மதத்தினுடைய அடிப்படையில், தர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அதனால் இந்த பாவனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஹிந்து தர்மம் சொல்கிறத பார்க்குறோம். எல்லாமே தெய்வ சக்தி, அனைத்திற்கு பின்னாடி தெய்வத்தினுடைய ஆற்றல், தேவதைகள் இருந்து இயக்குகின்றன. இப்போ நதினாக்கா அது வெறுமனே ஒரு ஆறு அப்படின்னு பஞ்சபூதத்தில் ஒன்றுன்னு பார்க்கறதுல நதி தேவதைன்னு பார்க்குறோம். கங்கா தேவி, காவேரி மாதா, இப்படித்தான் பார்க்குறோம். கங்கா மாதா, காவேரி மாதா, சரஸ்வதி மாதான்னு அதை தேவதையாக பார்க்குறோம். அப்போ அது பாவனை. மலைகள், மரங்கள் அனைத்தையும் கூட அதற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ அம்சத்தை முக்கியமாக வைத்து தேவதைகளாக பார்க்கிறோம். வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று நம்முடைய தர்மமானது சொல்லுகின்றது. அப்போ இது பாவனை. இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இந்த உலகம் விஸ்வரூபம், அது ஈஸ்வர ரூபம். ஈஸ்வரனுடைய சரீரம் தான் இந்த உலகமாக இருக்கின்றது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துள்ளும் இறைவன் இருக்கிறார். அனைத்தையும் நம்ம இறைவனாக பார்க்கணும். அந்த ஆட்டிடியூட், அந்த பாவனை நம்மளுடைய மதம் தரக்கூடியது. இது வெறும் ஏதோ ஜடப்பொருள், கடவுள் ஏதோ ஒரு லோகத்தில் எங்கேயோ இருக்கிறார், அதனால் இந்த உலகத்தை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம்னு நம்ம தர்மம் சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய ஒன்றொன்றும் இறைவனுடைய அம்சம்னு சொல்லி, ஆகவே இதை போற்றி பாதுகாக்க வேண்டும், போற்றி வளர்க்க வேண்டும். பக்தி ஸ்ரத்தையோடு நாம் இதை பயன்படுத்த வேண்டும். வீணாக பயன்படுத்தக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது, பாழ்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அனைத்திற்கும் புனிதத்தன்மைன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது பாவனை. இதற்கு பின்னாடி அறிவியல்லாம் இல்லை, இது ஆன்மீகம், முழுக்க ஆன்மீகம். இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்மளுடைய உறவுகளை எப்படி பார்க்குறோம், நாம் நம்மை எப்படி பார்க்குறோம்னா, நீ அமிர்தஸ்ய புத்திராகான்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஜீவர்களெல்லாம் அமிர்தத்துவத்தினுடைய குழந்தைகள் அப்படின்னு, பாப்பிகள்னு சொல்லலை. நீ எல்லாம் பாப்பத்தினால ஜீவர்கள் பிறந்தார் நம்ம மதம் சொல்லலை. மற்ற மதத்தோட ஆட்டிடியூட் அப்படி, அது பாப்பி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. நம்மளுடைய மதம் என்ன சொல்லுது, எல்லாமே தெய்வ குழந்தைகள் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா எல்லாவற்றுள்ளும் தெய்வம் இருக்குது. தெய்வம் தான் அனைத்துமாகவும் உலகமாக ஜீவர்களாக அது வெளிப்படுகின்றது என்பது நம்மளுடைய மதம் சொல்லுகின்ற தத்துவம். அதனால் நான் யார்னா, நான் பாப்பிங்கிறது இல்லை, நான் ஆத்மானா, நான் ஆத்மா என்ற பாவனை இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபங்கிற அந்த பாவனை இருக்கணுங்கிறதா நம்முடைய தர்மம் சொல்லுகின்றது. அதனால் இந்த பாவனைங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அந்த பாவனை இருக்கிற பொழுது தான் எல்லாவற்றையும் நம்ம சமமாக பார்க்க முடியும், எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க முடியும். இந்த பாவனை இது நம்மளுடைய தர்மத்தில் விசேஷமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம தர்மத்தில் எல்லாவற்றையும் வணங்குறது அப்படிங்கிறது இருக்கின்றது. ஏன்னா எதை வணங்கினாலும் அது இறைவனுடைய வெளிப்பாடு, அதற்குள்ள ஆத்மாவாக இறைவனே இருக்கின்றார் என்பது தத்துவம். அப்போ அந்த எண்ணம், அந்த பாவனை நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கடவுளுடைய பெயர் வைக்கிறோம். இந்த பாவனை இது மற்ற மதங்களில் இல்லை. தாசன் அடிமை அப்படின்னு பேர் வைப்பானே ஒழிய அது கடவுளுடைய பேரையே நேராக வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம மதத்தில் அது இருக்குது. ஏன் இருக்குன்னா எல்லாம் கடவுளுங்கிற பாவனையானது ஒவ்வொரு மனதிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது. இங்கே எல்லாம் ஒன்று தான். இங்கே பேதம்ங்கிறது விவகாரத்தில் தற்காலிகமாக இருக்குது. வாஸ்தவமாக இங்கே எல்லாமே ஒரே வஸ்து தான். அழிவில்லாத பரம்பொருள் பூர்ணமதக பூர்ணமிதம் என்ற அந்த பாவனையானது நம்ம மனதில் இருக்கணும். அது தர்மத்தினுடைய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் தான் நாம் நம்மையும் இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய தர்மமானது சொல்லுகின்றது. இதெல்லாம் விசேஷ தர்மத்துக்குள்ளே போகிறது. சாமானிய தர்மத்தில் நற்பண்புகள், ஒழுக்கம், நற்செயல்களை செய்தல், அதுதான் திருக்குறளில் மிகுதியாக சொல்லுகின்றார். பிறகு துறவரவியலில் இந்த விசேஷ தர்மங்கள் அங்கங்கே வருது. பின்னாடி அரசியலில் விசேஷ தர்மங்கள் அங்கங்கே குறிப்பிடப்படுகின்றது. இதெல்லாம் சேர்ந்தது தான் தர்மம். இந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த தர்மத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத மேற்கொண்டு ஒவ்வொரு குறளையும் வைத்து பார்க்கலாம். முதல் குறள், அரண் வலியுறுத்தல்ல முதல் குறள். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தை விட உயிர்க்கு ஆக்கத்தை தருவது யாது எதுங்கிற கேள்வி. அப்போ என்னது? இது கேள்வி இல்லை, இது அதை தவிர வேறானது உயர்வானது இல்லை. அறத்தை தவிர மனிதனுக்கு நன்மையை தரத்தக்கது வேறொன்றும் இல்லைங்கிற அர்த்தத்தில் அக்ஷேபார்த்தம் கேள்வியாக இருக்குது. வீடு பெற்றை கொடுக்கும். முதல்ல சொல்கிறார் சிறப்பு ஈனும்னா ஆரம்பிக்கிற பொழுதே அறத்தோட பயன் என்னென்னா சிறப்புனா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். மோட்சத்தை கொடுக்கும். அப்புறம் செல்வமும் கொடுக்கும்னா இந்த உலகத்தில் உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு செல்வம் வேணும். அதுவும் தர்மம், அதையும் தர்மம் கொடுக்கும். ஆனால் அதை விட மேலே சிறப்பு என்ற மோட்சத்தை கொடுக்கும். சிறப்புங்கிறதுக்கு ஸ்ரேயஸ், சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரேயஸ்னு சொல்கிறோம், நிஸ்ரேயஸ்னு சொல்கிறோம். தமிழில் சொன்னால் சிறப்பு. அதனால் சிறப்பு அப்படிங்கிறது மோட்சம் ஆகும். திருக்குறளே பின்னாடி சொல்கிறார், சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்புங்கிறதுக்கு அவரே விளக்கம் கொடுக்குறார். சிறப்பு என்னும் செம்பொருள், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுனா. அப்போ சிறப்பு எனும் செம்பொருள், செம்பொருள்ங்கிறது பரம்பொருள் இறைவன். இந்த பிறப்பு என்ற அறியாமையானது, மடமையானது நீங்குவதற்கு இறைவனை அடைதல், இறைவனை அறிதல் என்பது அது அறிவினால் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்கிறார். சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் ஆகிய பரம்பொருளை அறிந்து கொள்வது தான் ஞானம். அந்த ஞானம்தான் அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும், பிறவாமையை கொடுக்கும். அந்த செம்பொருள் எப்படிப்பட்டதுன்னா சிறப்பு என்று சாஸ்திரங்களால் சொல்லப்பட ஸ்ரேயஸ் என்று சொல்லப்படக்கூடியது. அதனால் சிறப்பு அப்படின்னா மோட்சம் என்று அர்த்தம். சிறப்புனா பரம்பொருள் இறைவன், அந்த இறைவனை அடையிறது என்பது தான் சிறப்பு, அதுதான் மோட்சம். அதனால் வீடு பெற்றை கொடுக்கும் என்ற அர்த்தம். பிறவாத நிலையை கொடுக்கும் அல்லது இறைநிலையை அடைவிக்கும் சிறப்பு, அதான் நம்மளுடைய பரம புருஷார்த்தம். அதனால் அதை முதல்ல சொல்லிட்டார். மற்ற அர்த்த காமம் செல்வம் அப்படிங்கிறது இடைநிலை, நமக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு சாதனமாக இருக்கிறது. ஆனால் மேலான இன்பம், குறைவில்லாத இன்பம், பேரின்பத்தை தரக்கூடியது, பேரின்ப நிலை என்பது மோட்சம்தான். அது அறத்திலிருந்து தொடங்குவது. அதனால் அறத்தின் அப்படிப்பட்ட அறத்தை விட மேலானது என்ன இருக்கின்றது? மோட்சத்தை தரும், நடுவில் செல்வத்தையும் கொடுக்கும், பொருள் இன்பங்களையும் இது கொடுக்கும். அதில் அறத்தை விடுத்து ஒருவன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பின்னாடி சொல்ல போகிறார், அறத்தான் வருவதே இன்பம்னு. சரி, அடுத்த குறள், இரண்டாவது குறள்.
இதே கருத்து தான். அதை சொன்னதை திரும்ப சொல்லிட்டு அப்படிப்பட்ட அறத்தை பின்பற்றவில்லை என்றால் கேடு வருங்கிறத சொல்லுகின்ற. அறத்தினுடைய நன்மை பொருள் இன்பம் வீடுங்கிறத கொடுக்கும். அதை பின்பற்றவில்லை என்றால் எல்லா விதமான துன்பமும் வரும்னு எதிர்மறையாக சொல்லுகின்றார். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஒங்கில்லை கேடு. அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை. ஆக்கம் என்பது செல்வம், உயர்வு, மேன்மை. எல்லா மேன்மையிலும் மேலான மோட்சத்தை பேரின்பத்தை தரத்தக்கது ஆக்கம். இப்போ தரத்தக்கது அறம், அதை சொல்லிட்டார். அதனை மறத்தலின், அதை மறந்து போகிறதுனால, மறத்தல்னால் அதை கடைபிடிக்காமல் விடுதலின் ஒங்கில்லை கேடு. இங்கு கேடு தரத்தக்கது வேறு எதுவும் இல்லை. ஒருவனுக்கு அறத்தை கடைப்பிடித்தலை விட மேலான சிறப்பை தருவதும் இல்லை. அவ்வறத்தை மோகத்தால் மறந்து விடுதலை விட மேலான துன்பத்தை தருவதும் இல்லை. கொடுமையான மேலான துன்பத்திற்கு காரணம் பாபம், இன்பத்திற்கு காரணம் புண்ணியம். புண்ணியம் எதனால் வர்றது? தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால வர்றது. பாபம் எதனால் வர்றது? தர்மத்தை விடுவதனால வருவது. ஆனால் இந்த முதல் 2 குறளால், முதல் 2 பாட்டாலும் இன்பத்துக்கும் துன்பத்திற்கும் காரணம் கூறப்பட்டது. அறத்தை கடைபிடிக்கிறது இன்பத்திற்கு ஹேத்து, அறத்தை விடுதல் என்பது துன்பத்திற்கு ஹேத்து. அதனால் நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் விட்ட அறம், அதனால் வந்த பாப்பம், அதுதான் காரணம். அதனால் இது நம்ம இந்த பிறவியில் ஒன்றும் செய்யலேனா இதற்கு முந்தின பிறவிகளில் செய்தனுடைய விளைவு இப்பொழுது வருகின்றது. அதனால் நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு துன்பம் வருதேனா, நல்லவனாக இருக்கிறதுக்கும் துன்பம் வர்றதுக்கு நேரடியான சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே நம்ம செய்த கெடுதலுடைய விளைவாக இப்போ துன்பம் வந்திருக்கு. இப்போ நாம் நல்லவனாக இருக்கிறதுக்கான விளைவு புண்ணியமானது எதிர்காலத்தில் வரும். அதனால் இப்போ செய்கிற செயலுக்கும் இப்போ நாம் அனுபவிக்கிற இன்பத் துன்பத்திற்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. அதனால தான் அது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இந்த புண்ணிய பாப்பங்கிறது அறத்தினுடைய பலன், அது அதிர்ஷ்டமானது. சில விஷயங்களில் நேரடியாக தெரியும், ஆனால் அதிர்ஷ்டமாக தான் அறத்தினுடைய பலனானது தெரிகின்றது. அதனால் இப்போ நாம் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கு ஏற்கனவே செய்த அறம் காரணம், அதனால் இன்பம் வருது. ஏற்கனவே செய்த பாப்பம் காரணம், அதனால் துன்பமானது வருகின்றது. இப்பொழுது நல்லதை செய்தோம்னா, அறத்தை கடைபிடித்தோம்னா அது எதிர்காலத்தில் எதிர்கால இன்பத்திற்கு ஹேத்துவாக இருக்கும். அதை விடுத்தால் அது துன்பத்திற்கு ஹேத்துவாக இருக்கும். அதனால் இன்பத் துன்பத்திற்கு ஹேத்து ஒன்று தான். வேறு யாரோ, வேறு சூழ்நிலையோ, மற்ற மனிதர்களோ, அல்லது விதி, தெய்வம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே எங்கேருந்து? நம்மகிட்டமிருந்து, நம்மக்கிட்ட இருந்து போனது தான். அதெல்லாம் நிமித்தமாக இருக்குது, ஒரு காரணமாக இருக்குது. நாம் செய்த வினைப்பயன் தான் திரும்ப நம்மிடத்தில் வருகின்றது. இது நம்மளுடைய ஹிந்து தர்மம் சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமான ஒரு உண்மை, மாற்ற முடியாத உண்மை. அதுதான் நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாக இருப்பது. அதனால் ஹிந்து தர்மம் அநேக பிறவிகளை சொல்லுகின்றது. அநேக பிறவிகள், அதில் நம்ம அந்த பிறவிகள் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் புண்ணிய பாபம். புண்ணிய பாபத்திற்கு காரணம் ஒரு பிறவியில் நம்ம கடைபிடித்த அறம், கடைபிடிக்காமல் விட்ட அறம். ஆகவே அதை விட ஆக்கம் தருவதும் இல்லை, அதை விட கேட்டை தருவதும், அதை விடுவதை விட கேட்டை தருவதும் இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். அடுத்த குறள், 3வது குறள். அந்த அறத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அறம் செய்யும் முறை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகை அப்படின்னா முடிந்த வகை, எப்படியெல்லாம் நமக்கு முடியுமோ அப்படியெல்லாம் தர்மத்தை செய்யணும். அதனால் முடிந்த வரை, அப்புறம் அவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல் இருக்குது. அதனால் ஒல்லும் வகைங்கிறது அவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல், விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்கிறோம்ல. இப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கும் நம்ம நிறையா தானம் பண்ணணும்னா, முதல்ல தானம் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட நிறையா செல்வம் இருக்கணுமே. குளிருத, இந்த ஃபேனை கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஃபேன் அதனால் முடிந்த வகை நமக்கு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற வகையில் தர்மத்தை செய்யணும். நிறையா தானம் பண்ணால் புண்ணியம் வரும், சரி. ஆனால் தானம் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட பணம் இருக்கணுமே. அதனால்
அந்த பணம் எப்படி வரும்? அது ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக வந்திருக்கக்கூடியது. அதனால் இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அது பணமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அறிவு திறமைகளாக இருக்கலாம். எந்த வகையில் எப்படி முடியுமோ நாம் அதை செய்யலாம். அதனால் அதில் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கோயில் உண்டியலில் எவ்வளவு போடுறோம்னா, எவ்வளவு போடுறோம்ங்கிறது முக்கியம் இல்லை, போடுறதுக்கு மனசு இருக்கா இல்லையாங்கிறதா முக்கியம். அதனால் 1000 கோடி வச்சுருக்கிறவன் 10 ரூபா போடுறதும் 100 ரூபா வச்சுருக்கிறவன் 10 ரூபா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான், ஆனால் 100 ரூபாயில் 10 ரூபா தானம் பண்ணுறாருன்னா, இவர் 1000 கோடி வச்சுருக்கிறார், அதே 10 ரூபா தான் தானம் பண்ணுவார்னா, அப்போ அது வேறுபாடு இருக்குது. எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறோங்கிறதும் எந்த மனசோடு கொடுக்குறோங்கிறதும் தான் முக்கியம். அதனால் முடிந்த வரையில் அப்புறம் முடிந்த வரைக்கும்னா என்றைக்கு பண்ணலாம்? எப்பொழுதும் பண்ணணும். அதனால் அறவினை ஓவாதேனா இடைவிடாமல், நடுவே விட்டு விடாமல். வருஷத்துக்கு ஒருக்க தீபாவளிக்கு இல்லை அமாவாசைக்கு அப்போ தான் தானம் பண்ணுவார், ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுவார், அன்னதானம் பண்ணுவார், இல்லை வேறு ஏதோ செய்வார்னா இல்லை, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதனால் பஞ்சமகா யஜ்யம்னு நம்ம சாஸ்திரமாக தர்மமாக சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டியது. தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். பின்னாடி அடுத்து இல்லறவியல் பார்க்கிற பொழுது விரிவாக பார்க்கலாம். அதனால் நித்திய தர்ம நித்திய கர்மான்னு இருக்குது, அது தர்மத்தை கடைபிடித்தல். அதனால் ஓவாமை என்பது ஓவாதேனா இடைவிடாமல், ஒவ்வொரு நாளும் முடிந்த பொழுதெல்லாம் முடிந்த வரையில். அப்புறம் எப்படியெல்லாம் செய்யலாம்னா, செல்லும் வாயெல்லாம் செயல். செல்லும் வாய்னா நம்ம கர்மாவை செய்யறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய கருவிகள் முக்கரணங்கள்னு பேர். மனம், வாக்கு, காயம். காயம்னா சரீரம், உடலால் செய்யக்கூடிய செயல்கள். அதனால் ஃபிசிக்கலாக நம்மளால் பொருள் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உடல் உழைப்பை பிறருக்கு தானமாக கொடுக்க முடியும். கர்மயோகமாக சேவையாக உழவார பணி முதலானவைகளை பண்ணலாம், அல்லது மற்ற ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த தொண்டு செய்யலாம், சரீரத்தினால் முடிந்த தொண்டு செய்யலாம். அதுக்கப்புறம் வாக்கால், உடம்பால் செய்ய முடியாததுக்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியலைன்னா அப்படின்னா வாக்கால் வாழ்த்தலாம், நல்ல அன்பாக இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசலாம், ஆறுதலாக பேசலாம், அல்லது பிறரை உதவி செய்யுங்கள்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாம். அது வாக்கில் பண்ணுறதில்ல. இவருக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, ஆனால் பணம் இருக்க ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி கோயில் திருப்பணி நடக்குது, புண்ணிய காரியம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், அதற்கு நீங்கள் தானம் கொடுங்கன்னு தானம் வாங்கி அதை உரியவர்கள்ட்ட கொடுக்கலாம். அப்போ அது வாக்குனால் பண்ணுறது தானே. அதனால் சம்பாதிச்சு கொடுக்கறதுனால, வாக்குனால சம்பாதிச்சு கொடுக்கறது அல்லது இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசுறது எல்லாமே தர்மம். அப்படி செய்கிறது. அப்புறம் மனதாலனா, இது ரெண்டுமே எனக்கு முடியாது, நேரம் இல்லைன்னா மனசால் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா, பகவான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு மனதால் உட்காந்து பிரார்த்தனை பண்ணாலுமே அது உலகத்திற்கு நன்மையாக நடக்கும். அதனால் பிரார்த்தனை பண்ணுறது, நல்ல சிந்தனைகள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் போதுமான அளவு உணவு கிடைக்கணும், அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நமக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற பொழுது இதையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணால் அதற்கான புண்ணியம் உண்டு. அதனால் அது நற்சிந்தனைனா. அதனால் மனசு, வாக்கு, காயம் இதனால் செய்ய முடிந்தது நல்ல சிந்தனை, நல்ல சொற்கள், நல்ல செயல்கள். இப்படி முடிந்தவரை. இதனால் இந்த முக்கரணங்களால் தர்மத்தை செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், நம்ம சக்திக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும். அதனால் ரொம்ப ஓவராக போயும் பண்ணக்கூடாது. நம்ம சக்திக்கு நமக்கே இல்லைன்னு சொல்லி பண்ணுறதுன்னா அது பண்ணக்கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லியிருக்கான். அதனால் தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி, ஒரு 10% தர்மத்துக்கு பயன்படுத்துதுன்னா, அப்போ நம்மளுடைய வருமானம் 100 ரூபான்னா 10 ரூபா கொடுக்கலாம். 1000 ரூபாயா வருமானம் வந்ததுன்னா 100 ரூபாயா கொடுக்கலாம். இல்லை என்ன நான் நிறைய தானம் பண்ண விரும்புகிறேன், புண்ணியம் பண்ண விரும்புகிறேன்னா முதல்ல என்ன பண்ணணும்? வருமானத்தை பெருக்கணும். 1000 ரூபா சம்பாதிக்கிறத 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும். 10,000 ரூபா வர்ற பொழுது 1000 ரூபா தானம் பண்ணலாம். இன்னும் நான் 10,000 ரூபா தானம் பண்ணணும்னு நினைச்சா 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும். அதனால் அப்படி உழைத்து சேர்த்து அதை கொடுக்கணும்.
குறைந்தபட்சம் 10%. அப்புறம் அதற்கு மேலே நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக நிறையாவே வந்தாக்கா 50% கூட கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு போக நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்ல. பின்னாடி சொல்ல போகிற இடத்துக்குறல பொன்றுங்கால் பொன்றா துணைனா. அதனால் நமக்கு துணையாக வரப்போகிறது பணம் தான். இந்த பணம் இல்லை, இந்த புண்ணியம் தான். ஆகவே நிறையாவே கொடுக்கலாம். இந்த அறம் செய்யும் முறை இந்த 3 கரணங்களாலும் முடிந்தவரை இடைவிடாமல் அறத்தை செய்ய வேண்டும். அடுத்தது அறத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். 4, 5, 2 பாடலையும் அறத்தினுடைய இயல்பு எப்படி, எது அறம்னா, அறம்ங்கிறதுலே எண்ணற்ற விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஒன்றும் புரியலையே, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள், ரொம்ப எளிதாக புரிந்து கொள்கிற மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி சொல்லுங்கன்னா. அதனால் அடிப்படையான அந்த இலக்கணத்தை சொல்லுகின்றார். அறத்தினுடைய அடிப்படையான இலக்கணம். ஏன்னா தர்மசாஸ்திரம் பார்த்தா ஒன்று சொல்லுது, நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, எதை கடைபிடிக்கிறது எதை விடுறதுனே தெரியலை. அப்படிங்கிற பொழுது குறைந்தபட்சம் இது இருந்தால் அது தர்மம்னா அந்த அடிப்படையில் சொல்கிறார். அதனால் இது பாவனை, நம்மளுடைய மனசு சார்ந்த விஷயம். ஆகவே 4வது குறள் 5வது குறள் 2ம் அறத்தினுடைய அடிப்படையான இலக்கணத்தை கூறுகின்றது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆக்குல நீர பிற. இதற்கு 2 விதமாக பொருள் கொடுக்கலாம். பரிமேலழகர் சொல்லுகின்ற பொருள், மனத்துக்கண் மாசு இளன், மனசில் மாசு இல்லாமல் இருத்தல், அவ்வாறு இருந்து செய்யப்படுவது எதுவோ அதுதான் தர்மம். அறம் செய்பவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க கடவன். அதனால் மாசு இளன் ஆதல், மாசு இளனாக இருத்தல் என்பது, ஆதல்ங்கிறது இருத்தல். மாசு மனதில் மாசுங்கிறது குற்றம். அது என்ன குற்றம்ங்கிறது அடுத்த குறள்லே வரப்போகுது. சுருக்கமாக சொன்னால் விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை, அப்புறம் அகங்காரம், இதெல்லாம் இதுதான் மாசு. அது இல்லாமல் இருக்கிறது தூய்மையான மனது. அந்த தூய்மையான மனதோட, சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் தூய்மையான மனதோட பிறர் நல்லா இருக்க வேண்டும்னு எதெல்லாம் செய்யப்படுதோ அதெல்லாம் அறம், அனைத்து அறம். அந்த நோக்கம் இல்லாமல் எதெல்லாம் செய்யப்படுதோ அது ஆக்குல நீர பிற. அது ஆக்குல நீரனா, ஆக்குல தன்மையை உடையது. ஆக்குலம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஆக்குலம்னா ஆரவாரம் அப்படின்னாக்கா பந்தாவுக்காக பண்ணுறது, புகழுக்காக பண்ணுறது, 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக பண்ணுறது, புண்ணியத்துக்காக பண்ணலை, இவருடைய மகளை மகிழ்ச்சிக்காக கொடுக்கறது, சந்தோஷமாக இருக்கேன்னு பண்ணலை, 4 பேர் பாராட்டணும், ஒரு சமூகத்தில் மதிக்கணும், தேர்தலில் ஓட்டு போடணும்னா. அதனால் இந்த சினிமாக்காரர்கள் சிலர் பண்ணுறது அப்படித்தான், அரசியல்வாதியே அப்படித்தான் பண்ணுறான். தான தர்மம் பண்ணுறதே ஒரு பெரிய விளம்பரம் போட்டு போஸ்டர் ஓட்டி அதுக்கு ஒரு மேடை போட்டு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு கொடுக்குறான்னா என்னது, நான் தானம் பண்ணுறேன் பார்த்துக்க, நானும் தர்மவான் தான், அதனால் எனக்கு ஓட்டு போடுனா. அந்த நோக்கத்துக்காக பண்ணால் அது ஆரவாரம். அது ஆரவாரம். கோயிலில் கொடுக்குறதே டியூப்லைட்டை கொடுத்துட்டு அதில் பேர் எழுதி வச்சுருப்பான். டியூப்லைட்டில் அந்த வெளிச்சம் வராமல் மறைக்கிற மாதிரி பேர் எழுதி, பெரிய தானப்பிரபுன்னு ஒரு டியூப்லைட்டை கொடுத்துட்டு பேர் எழுதி வச்சுருப்பார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னுடைய சித்த சுத்திக்காக, அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா இந்த ஒரு யாகம் வேள்வின்னு பண்ணால் அதனுடைய அங்கமாக தானம்ங்கிறது இருக்குது. அப்படி கொடுக்குற பொழுதே இதம் ந மமன, தேவதைகளுக்கு கொடுக்கறதே, ஆகுதி கொடுக்குற பொழுதே என்ன கொடுத்தாலும் சரி இதம் ந மமனா, இதம் ந மமனா, இது என்னுடையது இல்லை. அப்போ இதுவரைக்கும் என்னுடையதுங்கிற அபிமானத்தை வச்சுருந்தேன், அந்த அபிமானத்தை நான் விட்டு விடுகிறேன்னா. அந்த அபிமானம் போகிறது, பொருள் பற்று, உடல் பற்று, இந்த பற்றெல்லாம் போகிறது. அப்படிங்கிறது தான் இந்த அறத்தினுடைய நோக்கம். அதற்காக அறத்தை செய்கிறோம் என்று அந்த பாவனையோடு செய்யணும். அதனால் தூய்மையோட மனதோடு செய்கிறது எதுவோ அதுதான் தர்மம். அப்புறம் இன்னொரு விதமாக சொன்னால் அனைத்து அரண் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அப்படி அன்வயம் பண்ணாக்கா எல்லா தர்மத்தினுடைய நோக்கமும் மனதில் தூய்மை உடையவனாக ஆதல் என்பது தான். அப்போ இதற்காக ஞானம் மோட்சம் என்பது தான் என்னுடைய லட்சியம், இறைவனை அடைதல் என்பது தான் என்னுடைய லட்சியம். அதற்கு புண்ணியம் வேணும், அந்த புண்ணியத்தை தர்மம் கொடுக்கும். அதற்கு சித்த சுத்தி வேணும், அந்த சித்த சுத்தியை தர்மம் கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கர்மயோகத்தை பற்றி சொல்லுகிறார்கள், சேவை என்பதை பற்றி திருத்தொண்டு என்று சொல்லுகிறார்கள். அதனால் நான் செய்கின்றேன் என்று மன தூய்மைக்காக செய்கிறது. அதனால் எல்லா அறங்களின் நோக்கமும் மனத்திலுள்ள விருப்பு வெறுப்பு முதலான அழுக்குகள் அனைத்தும் நீங்கி
தூய மனத்தன் ஆதல் ஆகும். இந்த நோக்கம் இல்லாமல் செய்யப்படுவது துன்பத்தை தருவதாக முடியும். அதனால் ஆக்குலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் துன்பம்னு அர்த்தம். ஆக்குலம் சம்ஸ்கிருத வார்த்தை. ஆக்குலம்னு ஆரவாரம்னுங்கிற பரிமளகர் விளக்கம் கொடுக்குறார். ஆக்குலம்ங்கிறதுக்கு சிந்தாக்குலம்னு பார்க்குறோம். சிந்தாக்குலம்னா சிந்தையில் மனதில் இருக்கக்கூடிய கவலை, துன்பம் அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் துன்பத்தில் முடையக்கூடியது. அதனால் பேருக்காக புகழுக்காக அரசியல் மீட்டிங் போட்டாக்கா இல்லை தான தர்மம் போனால் அது போலியானதுங்கிறது தெரிகின்ற பொழுது கடைசியில் துன்பம் தான் வருது. அதனால் புண்ணியம் வரலை. புண்ணியம் வர்றதில்லை, பாப்பம் தான் வருகின்றது. இன்னொன்று, அப்படி ஆரவாரமாக பண்ணால் அந்த புண்ணியம் அதிலேயே சரியாக போயிடும். ஆனால் திரும்ப அது இன்பமாக வராது. அந்த ஆரவாரம் புகழ்லேயே அந்த இன்பமானது, அந்த புண்ணியமானது சமன்பட்டுவிடும். ஆகவே தர்மத்தோட நோக்கம் தூய்மையான மனதோட செய்வது அல்லது மன தூய்மைக்காக செய்வது. அதான் தர்மத்தினுடைய லட்சியம். எதற்காக நான் தர்மம் பண்ணுறேன்னா, என்னுடைய மன தூய்மை சித்தி வேணுங்கிற பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு பிற்காலத்தில் இன்பம் வரணுங்கிற நோக்கம் கூட இல்லை. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பொருள் பற்று போகணும், அகங்காரம் மமக்காரம் போகணும், விருப்பு பொறாமை போகணும். அதற்காக நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு கடைபிடிச்சா அதனுடைய பிரயோஜனமாக சித்திங்கிறது வரும். அப்படி கடைபிடிக்கிறது எதுவோ அது தர்மம்னா. அப்புறம் விருப்பு இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுவது எதுவோ அது தர்மம். அதனால் அது சிறிய அளவாக இருக்கலாம், பெரிய அளவாக இருக்கலாம், எந்த விதத்திலையும் இருக்கலாம். அது முக்கியமல்ல. நம்மளுடைய மனதில் விருப்பு இல்லாமல் செஞ்சால் அது தர்மம். மாசுனா அழுக்கு, குற்றம் அப்படின்னு அர்த்தம். விருப்பு முதலான தீய குணங்கள். ஆக்குல நீரன ஆரவாரம். நீரன நீர்மையது அப்படின்னு அர்த்தம். ஆடம்பரத்தன்மை, பிறர் அறிவதற்காக செய்வது, அது புண்ணிய பலனை தராது. மனதில் விருப்பு முதலான அழுக்குகள் இல்லாமல் செய்வதே அறமாகும். இந்த அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அறத்தினுடைய இலக்கணம் இதுன்னு கூறப்பட்டது. இல்லை சித்திக்காக நான் செய்கிறேன்னா அறத்தின் நோக்கம் கூறப்பட்டது. அதனால் ரெண்டு அர்த்தத்துக்கும் ரெண்டுது. சித்தியோடு செஞ்சாக்கா, மன தூய்மையோட விருப்பு இல்லாமல் செய்தால் அதான் அறம்னு அறத்தினுடைய லட்சணம். இல்லை நான் சித்திக்காக அறத்தை செய்கிறேன்னா அறத்தினுடைய நோக்கம் சித்திங்கிற அந்த நோக்கம் பயனானது, அதுவும் கூறப்பட்டது. அப்புறம் அழுக்கு மாசுன்னு சொன்னாரே, அது என்ன? அடுத்த குறளில் சொல்கிறார். 5வது குறள். அழுக்காறு அவா வெகுளி எண்ணாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம். இந்த நான்கும் இல்லாமல் செய்யப்படுவது எதுவோ அதுதான் அறம்னு. அதனால் அறம்ங்கிறதுக்கு சுருக்கமான தெளிவான லட்சணம். இந்த ஒரு தர்மத்தை, ஒரு நல்லதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை ஒரு செயலை பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் நமக்கு புண்ணியம் வருமா வராதான்னு நம்ம மனசில் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, இது இருந்தாக்கா புண்ணியம் வரும், இது இல்லைன்னா புண்ணியம் வராதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அழுக்காறுனா பொறாமை என்ற குணம். பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை, செல்வத்தை பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. நம்மள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தட்ட இருந்தால் அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடியவில்லை. அப்படி தாங்கி கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத தன்மை தான் பொறாமை ஆகும். அவன் மட்டும் பேரோட புகழோடு இருக்கிறான், நம்மளையும் அவனை 4 பேர் பாராட்டுறாங்க, அதே மாதிரி நம்மளையும் 4 பேர் பாராட்டணும்னா. அதனால் என்ன பண்ண, நம்மளும் ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம்னா. அப்போ அது பொறாமையினால் கொடுக்கறது. கொடுக்கறதே எதனால் கொடுக்குறான்னா, அவன் பின்னாடி மட்டும் 4 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கான், நம்ம பக்கத்தில் ஒருத்தனை வரமாட்டேங்கிறான். ஏன்னா அவன் நிறையா பணம் கொடுக்குறான்னு. அவன் அளவுக்கு கொடுக்கலைனாலும் கொஞ்சமாக கொடுத்து 2 பேராவது கூட வச்சுக்கலான்னா. அப்போ அது பொறாமையினால் தானம் பண்ணுறான்னா அது தர்மம் அல்ல. அந்த மாதிரி அழுக்காறு, பொறாமை, பின்னாடி அழுக்காராமைனே தனியாக ஒரு அதிகாரம் சொல்ல போகிறார். அதனால் அங்கே விரிவாக பார்க்க போகிறோம். அவா என்பது ஆசை, விஷயங்கள் மேல் செல்லுகின்ற ஆசை. இந்த புகழுக்காக பண்ணுறது. மற்ற இல்லை பதவி கிடைக்கும், அதனால் ஓட்டு கிடைக்கும், இல்லை ரசிகர்கள் நிறையா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக செய்கிறதுன்னா அது ஆசையோடு செய்தல், பின்னாடி ஒரு பலன் கருதி செய்கிறது. அதுக்கும் துன்பத்தை தருங்கிறது பின்னாடி அவாறுத்தல்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அங்கே சொல்ல போகிறார். அப்புறம் வெகுளி கோபம்னா இந்த கோபத்தோடு செய்கிறதுன்னா அந்த கோபம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். அதுவும் வெகுளாமைன்னு பின்னாடி அதிகாரம் வரப்போகுது. வெகுளி என்பது கோபம். இன்னாச்சொல் கடுமையான
வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள். இனியவை கூறல்னு பின்னாடி சொல்ல போகிறார். கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் தானம் கொடுக்குறார், ஆனால் திட்டிகிட்டே கொடுக்குறார். சரிண்ணே வாங்கிட்டு போ, உனக்கு என்ன வேணும் அவ்வளோதானே புடி அப்படின்னு திட்டிகிட்டே கொடுக்கறதுன்னா. அதனால் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மரியாதையோடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் கொடுக்குற பொழுதே அவர்களை உட்கார வச்சு கொடுக்கணுமா. நம்ம கொடுக்குறவன் கை மேலே இருக்குது, வாங்குறவன் கை கீழே இருக்குதுன்னு சொன்னால் அது உயர்ந்த தர்மம் கிடையாது. அவனை உட்கார வச்சு நீ இல்லை நம்ம வச்சுட்டு எடுத்துக்கன்னா, கையில் இருந்து நீ எடுத்துக்கன்னா கொடுக்குறவன் கை கீழையும் வாங்குறவன் கை மேலேயும் இருக்கிற மாதிரி ஒரு கௌரவத்தோட, வாங்குறவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வராமல் ஒரு கௌரவித்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் தர்மத்தில் சிறந்த தர்மம். தர்மம் பண்ணுறதுலையே சிறந்தது. அப்போ அன்பான வார்த்தைகளோட இனிமையாக சந்தோஷமாக இது உங்களுடையது, இறைவனுடையது, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு மகிழ்ச்சியாக கொடுக்கறது, பாராட்டி கொடுக்கறது, அதான் இனிமையான சொல். அது இல்லாமல் கொடுத்தாக்கா அது தர்மம் இல்லை. அதனால் இந்த நாளும் இல்லாமல் எது செய்யப்பட்டதோ செய்யப்படுகிறதோ அதுதான் தர்மம்னு சுருக்கமாக தர்மத்துக்கு இலக்கணம் சொல்லிவிட்டார். அதனால் இவை 2 பாட்டாலும் அறத்தினது இயல்பு இலக்கணம் கூறப்பட்டது. அடுத்து 6வது குறள். அறத்தினுடைய பயனை இதற்கு மேலே 4 குறள்களில் சொல்கிறார். 6, 7, 2 குறள்லையும் மறுமைக்கு துணையாக வரக்கூடியது புண்ணியங்கிற அதிர்ஷ்ட பலனை அறமானது தரும். இங்கே தான் சாஸ்திரங்கிறது முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. சாஸ்திரத்தில் எண்ணற்ற விதங்களில் அறம் சொல்லப்பட்டிருக்கு. 32 விதமான தர்மம்னு நம்ம தர்ம சாஸ்திரங்களில் விரிவாக அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதற்கெல்லாம் பலன் என்னென்னா அதிர்ஷ்டம் என்பது தான். அது இந்த அடுத்த பிறவியில் நமக்கு நாம் சுகத்தை அடைவதற்கு உயர்ந்த இப்போ இருக்க பிறவியோட உயர்ந்த பிறவி, உயர்ந்த சரீரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லோகம், தேகம், போகம்னா இந்த 3ம் உயர்வாக இப்போ இருக்கிறத விட பெட்டராக கிடைக்கும்னா, இப்போ இருக்க லோகத்தோட உயர்ந்த லோகம், இப்போ இருக்கக்கூடிய தேகம், இந்த சரீரத்தோட உயர்ந்த தேவ சரீரம் முதலான சரீரம். அப்புறம் அங்கே அனுபவிக்கக்கூடிய இருக்கிற விஷயங்கள் போகங்கள், போக விஷயங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த 3ஐயும் அறமானது தரத்தக்கது. அதனால் அதிர்ஷ்ட பலன் மறுமைக்கு துணையாக வருவது. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். 2 விஷயம் இதில் இருக்குது. தர்மத்தை எப்போ பண்ணலாம்னா அன்றறிவாம்னா பின்னொரு காலத்தில், நாளைக்கு வயசான பிறகு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காமல், சாகிற காலத்தில் மரணத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், அப்போ தான தர்மங்கள் பண்ணலாம், அதனால் அப்போ இருந்தால் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. நான் அதனால் சாக போகிற சமயத்தில் சங்கராங்கிறான் அப்படி படம் இருக்குல்ல, பெரியவர்கள் சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லாமல் இப்பொழுதே பண்ணுனா, ஏன்னா எப்போ சாவோங்கிறது தெரியாது. அதனால் மரண காலத்தில் மரணமடைகிறதுக்கு முன்னாடி வயசான பிறகு பார்த்துக்கலாம்னா, வயசான வரைக்கும் இருப்பேங்கிறதுக்கு கேரண்டி நமக்கு இருக்கா? நமக்கு டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? பர்த்து தான் தெரியும். எப்போ போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. அது நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், எப்போ வேணாலும் வரலாம். அதனால் இப்பொழுதே இருக்கின்ற பொழுதே இன்றே, அதனால் அன்றறிவாம் நாளைக்கு என்று நினைக்காமல் அறம் செய்க அப்படின்னா இன்றே அறத்தை இப்பொழுதே நாள்தோறும் செய்வீராக. ஏன் செய்யணும்னா அதுதான் பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுதல்னா அழிதல், மரணம் அடைதல். இப்போ சாகிற பொழுது நமக்கு சாகாமல் துணையாக வர்றது இந்த அறத்தினால கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்பது தான். வேறு எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளைனா, கடைசி வரை யாரோனா, கடைசி வரை கடைசிக்கு பிறகு மரணத்திற்கு பிறகும் துணையாக வரக்கூடியது தர்மம் என்பது தான். அதை நம்ம சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. 2 மரணத்திற்கு பிறகு உடன் வரக்கூடியது 2ன்னு சொல்லியிருக்கு. ஒன்று நாம் செய்த புண்ணிய பாப்பங்கள், இன்னொன்று நாம் கற்ற கல்வி. ஞானமானது எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னு சொல்கிறார். ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளுக்கும் துணையாக வரக்கூடியது கல்வின்னு அங்கே கல்வியை சொல்கிறார். இங்கே அறத்தை சொல்லுகின்றார். நம்ம சாஸ்திரங்களில் இது இருக்கிறது தெளிவானது. நமக்கு பல பிறவிகள் இருக்குது. பிறவிகள் அடுத்தடுத்த பிறவிக்கு துணையாக வரக்கூடியது நாம் செய்கின்ற ஒரு பிறவியில் செய்த புண்ணிய பாப்பம், அப்புறம் நாம் கற்ற கல்வி. இந்த 2ம் தான். அதனால் மரணத்திற்கு பிறகும் துணையாக வரக்கூடியது இது.
ஆனால் அறத்தின் பயனாக மறுமை இன்பம் கூறப்பட்டது. அங்கே அடுத்த பிறவி திரும்ப மனித பிறவியாக வரலாம், அப்படி கூட வரலாம், இதே பூலோகத்தில் நம்ம பிறக்கலாம். ஆனால் அங்கே நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்களுக்கு அது காரணமாக இருக்கும். இப்போ நாம் சுகமாக, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சுகமாக நமக்கு சுகம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கோ, அல்லது எப்படியெல்லாம் நமக்கு சுகம் வருதோ, அந்த சுகமெல்லாம் ஏற்கனவே நாம் செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக வந்திருக்கின்றது. அதனால் என்ன நன்மை, செல்வமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அல்லது நல்லது செய்யலாம்ங்கிற எண்ணம் இருக்கலாம், அது எல்லாமே ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக இப்போ வந்திருக்கு. இது மாதிரி எதிர்காலத்தில் இதே மாதிரி இன்னும் நல்ல சுகத்தை, மேலான இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும், துன்பமில்லாத இன்பம், துன்பம் குறைவாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கணும்னா இப்பொழுது நாம் நிறையா செய்யணும். ஏற்கனவே செய்த விளைப்பயனை இப்போ அனுபவிக்கிறோம், இப்போ செய்கிறது நாளைக்கு விளைவாக வரும். அதை புரிந்து கொண்டு இப்பொழுது இன்பத்தை செய்ய வேண்டும், இன்பத்தை தருகின்ற அறத்தை, புண்ணியத்தை செய்ய வேண்டும். அடுத்த குறள், இது சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா இது அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிறதுனால யார் பார்த்தானா, யாருக்கு தெரியும் சொர்க்கம் இருக்குது நரக்கம் இருக்குது, யார் போய் பார்த்தா அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. அப்போ அதற்கு சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் தெளிவாக சொல்லி இருக்குது. எத்தனை மேலே என்னத்தெல்லாம் லோகங்கள் இருக்குது, அங்கே எந்த மாதிரியெல்லாம் சுகம் இருக்கும் அப்படிங்கிறதும், கீழே என்னெல்லாம் உலகங்கள் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் துன்பம் இருக்கும், நரக்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. பிறவிகளுக்கு காரணம் என்னங்கிறதும் சொல்லுது. அப்புறம் இந்த பிறவியிலேயே நாம் அனுபவிக்கிறோம் இன்பத் துன்பம், அதையும் சாஸ்திரம் சொல்லுது. இந்த பிறவியில் அனுபவிக்கிறத நம்ம பிரத்யட்சமாக பார்க்க முடியும். அதனால் அதிர்ஷ்டங்கிறது சாஸ்திரம் சொல்கிற விதமாக புரிந்து கொள்ளலாம், திருஷ்டமாக பிரத்யட்சமாகவும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஏற்றத்தால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு பின்னாடி சொல்கிறார். பிறக்கிறது, மனிதனாக பிறக்கிறதுங்கிறது சமமாக இருக்கலாம், ஆனால் அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல வேறுபாடானது இருக்கின்றது. சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால்னு சொல்கிறார். அதனால் இந்த பிறவி சமமாக இருந்தாலும், பிறவி சமம்னா மனித சரீரத்தில் வர்றதுங்கிறது தான் சமமாக இருக்குது, ஆனால் அந்த சரீரத்திலேயே பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு யார் காரணம்? ஒரே பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 4 விதமாக இருக்குது. அது 4 பெற்றதான் தெரியும், ஒன்றுனா அதில் தெரியாது. 4 குழந்தை வந்தால் ஒன்று அழகாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் அறிவாக இருக்குது, ஒன்று மற்ற திறமைகளுடையதாக இருக்குது, ஒன்று நற்பண்புகளுடையதாக இருக்குது, ஒன்று அதற்கு நேர்மாறாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரே வீட்டு குழந்தைகள்லையே வேறுபாடு பார்க்குறோம். அப்போ ஜீன் ஒன்றுனாக்க அறிவியல் படி ஒரே மாதிரி தானே, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே தானே இருக்கணும். ஆனால் சில பண்புகள் தான் ஒற்றுமையாக இருக்குது, பல பண்புகளில் நம்ம வேறுபாடு பார்க்கின்றோம். ஒருத்தன் நல்லா உழைச்சி சம்பாரித்து செல்வந்தனாக இருக்கிறான், இன்னொருத்தன் செல்வம் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போகிறான். ஒரே வீட்டில் அப்பா அம்மா சொத்தை பிரித்து கொடுத்தாலும் அதை விருத்தி பண்ணுறதும் அழிக்கிறதும் அவனுடைய இதில் இருக்குல்ல. அப்போ அதில் எல்லாம் வேறுபாடு இருக்குது. பிறக்கிற பொழுதே சில குழந்தைகள் குறைபாடு உடையதாக பிறக்கின்றது, சிலது நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல புத்தி சக்தியோடு பிறக்கிறத பார்க்குறோம். அப்புறம் பிறப்பே சில வீடுகளில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் ஒரு ஜீவன் பிறக்குது, ஒன்றுமே இல்லாத ஏழை குடும்பத்தில் ஒரு ஜீவன் பிறக்கின்றது பார்க்குறோம். இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நேரடியாக புண்ணிய பலனில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த இப்பொழுது நம்ம பார்க்குற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம். அதனால் இது நம்மால் மாற்ற முடியாமல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விதி காரணம்னு புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அதற்கு மேலே அதை மாற்றி அமைக்கிறதுக்காக இப்போ நம்மால் முயற்சி செய்ய முடியும், அதை சாஸ்திரம் மறுக்கலை. அதனால் இப்போ கிடைச்சிருக்கிறதுக்கு விதி காரணம்னு சொல்லுதே ஒழிய நீ எதுவுமே செய்யக்கூடாது, விதிப்படி தான் எல்லாம் நடக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. அதை தப்பாக புரிஞ்சுக்கிறான். சாஸ்திரத்தை தப்பாக புரிந்து கொண்டு எல்லாமே விதின்னு சோம்பேறியாக இருன்னு அப்படி சாஸ்திரம் சொல்லலை. நம்ம கையில் இல்லாமல் நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ, நம்மளுடைய திட்டம் நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் நமக்கு இயல்பாக இயற்கையாக எது கிடைத்திருக்கிறதோ அது விதியினால் கிடைத்திருக்கிறது என்று புரிந்து கொள். அதே சமயம் அதை மாற்றியமைப்பதற்காக முயற்சியை நீ இப்போ செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் ஒருத்தர் ராஜா வீட்டில் பிறக்கிறான், இல்லை அரசியல்வாதி வீட்டில் பிறந்தாலே அடுத்த தலைவர்னா அவர் தான். அப்போ அதுக்கு என்ன எப்படி வந்தது? அது விதி இருக்குது, அங்கே தான் பிறந்த அவனுக்கு அங்கே பிறக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு விதி. தகுதி இல்லைனாலும் தலைவனாகலாம் அப்படிங்கிற விதி இருக்குது. எல்லாம் அதே இதில் தகுதியோடு இருக்கிறவனுக்கு அந்த பதவி கிடைக்கலன்னா, அதே கட்சியில் தான் இருக்கிற, தகுதி இருந்தாலும் பதவி கிடைக்கல, தகுதி இல்லைனாலும் ஒருவனுக்கு பதவி கிடைக்குது, அதிகாரம் இருக்குன்னா அதுக்கு
புண்ணியம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவன் தவறாக பயன்படுத்துறதுனால பாப்பம் வரும். அதனுடைய விளைவை அவன் அடுத்த பிறவியில் எதிர்காலத்தில் அனுபவிப்பான் என்பது சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம். அது மாதிரி இப்போ ஒருத்தர் நேர்மையாக உண்மையாக இருக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான்னாலும் அந்த நேர்மையாக உண்மையாக இருக்கிறதோட பலன் எதிர்காலத்தில் அவனுக்கு புண்ணியமாக இன்பமாக வரும். ஆனால் இது பிரத்யக்ஷ பிரமாணத்திலையும் நம்ம சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறத பார்க்கிறோம். அது விதியினால் வந்தது, புண்ணியத்தினால் வந்ததுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்ம அந்த உதாரணத்தை பார்த்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அந்த காலத்து முறையில் ஒரு பல்லக்கு இருக்குது. பல்லக்கை சுமந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். பல்லக்கில் ராஜாவோ ராணியோ இல்லை செல்வந்தரோ அமர்ந்து போகிறார் அப்படின்னாக்க அந்த பல்லக்கை சுமந்து போகிறவனுக்கு அதனால் சிரமம் இருக்குது. ஆனால் அதில் உட்காந்து போகிறவன் சுகமாக இங்கே இப்படி போ அப்படி போன்னு அதிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான், சுகமாக உட்காந்து போகிறான். அதை சுமந்து போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் இப்போ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான். அது ஏற்கனவே செய்த ஒரு பாப்பத்தினுடைய விளைவு. ஒருவன் சுகமாக போகிறான்னா அது ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய விளைவு. அவ்வளோதான். அது மட்டும்தான் இங்கே புரிந்து கொள்ளணும். அவன் சுமந்துட்டு போகிறவன் சுமந்துட்டே தான் போகணும், உட்காந்து போகிறவன் உட்காந்தே தான் போவான் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லலை. இப்போ அவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான், அதற்கு புண்ணியம் காரணம். இப்போ அவன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அதற்கு பாப்பம் காரணம். அந்த ராஜா ஒரு நாள் கூஜாவாயிரலாம், அரசு கவிழ்ந்து போய் ஒன்றுமே இல்லாதவனாகலாம், பல்லக்கிலேருந்து எதுவும் இல்லாமல் போகலாம். அதுவும் விதியினால் நடக்கும். விதி மாறினா அது நடக்கும். தூக்கிட்டு போகிற ஆள் அவன் ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. விதி மாறினா அது நடக்கும். அதனால் அதை இங்கே சொல்லலை, அது மாறாதுங்கிறத சொல்லலை சாஸ்திரம். நிலையாமைங்கிறத பின்னாடி திருவள்ளுவரே சொல்ல போகிறாரு. ஆனால் இப்போ ஒருவன் சுகம் அனுபவிக்கிறான், சுகம் இருக்குன்னா அதற்கு புண்ணியம் காரணம். இப்போ அனுபவிக்கிற துன்பத்திற்கு பாப்பம் காரணம். அது அந்த காலத்தில் பல்லக்குனா. இப்போ கார் இருக்குது, முதலாளி உட்காந்து போகிறாரு, டிரைவர் கஷ்டப்பட்டு உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறான். ராத்திரியெல்லாம் தூங்காமல் அவர் முழிச்சு ஓட்டிகிட்டு போகிறாரு, இவர் சுகமாக சாஞ்சு தூங்கிட்டு போகிறாருன்னா அப்போ அதில் ஒரு சுக துக்கங்கிறத பார்க்குறோம். அதற்கு காரணம் புண்ணியம். அப்புறம் அது விதியினால் மாறலாம். டிரைவராக இருக்கிறவன் ஓனர் ஆகலாம், ஓனராக இருக்கிறவன் டிரைவர் ஆகலாம். விதி மாறுற போது அது மாறிடும். ஆனால் சுகத்துக்கு காரணம் இன்பம், அறம், அவன் செய்த புண்ணியம். துன்பத்துக்கு காரணம் அவன் செய்த பாப்பம். இது சாஸ்திரம் சொல்கிறது. இந்த சமூகத்தில் எல்லா காலங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் ஒரு சமமின்மைங்கிறது இருந்து கொண்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அதை யாருனாலையும் எந்த காலத்தையும் மாற்ற முடியாது. ஏன்னா அது விதியினால் வரக்கூடியது. அதுதான் புரிந்து கொள்ளணும். அதனால் சுகமாக இருக்கணும்னா நீ புண்ணியத்தை செய்ய வேண்டும், அறத்தை செய்ய வேண்டும்னு அறத்தை வலியுறுத்தி சொல்கிறது தான் இங்கே முக்கியமே ஒழிய விதியை சொல்வது அல்ல. சரி, இந்த அளவில் இந்த 2 பாட்டு 6, 7 2 பாட்டில் மறுமை பயன் அப்படிங்கிற அறத்தினுடைய பயனை சொல்லியிருக்கு. அப்புறம் இவ்வுலக சுகம், வீடு பேருங்கிற மோட்ச சுகம், அதுவும் அறத்தை தரும், அதுவும் அறத்தினால கிடைக்குங்கிறத அடுத்த பாடல்களில் சொல்கிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्.